இந்த கூண்டு தான் கூட்டு போட்டுக்குள்ள இதுலதானே இருந்த மாசமா இதுக்குள்ள இருந்தீங்களா? இதுக்குள்ளதான் இருந்தேனே 5 மாசத்துல இருந்து இதுலதான் இருந்தேன். இப்ப போக இடம் இல்லைண்ணே. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே. இதுக்குள்ள இருந்தீங்க? நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வயித்துல இருக்கும்போது 5 மாசத்துல வேற வழி இல்லைன்னு சொல்லி இந்த இவங்களை கை கால பிடிச்சிக்கிட்டேன். நீங்களாவது கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க. இது விட்டுன்னா இந்த ஏரியால யாரும் எனக்கு வீடு தரமாட்டேங்கிறாங்க. எந்த வீட்டுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலும் விரட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தானே அவங்க இதுல இருந்துக்காமா அப்படின்னு சொன்னாங்க. கண்ணு தெரியாதவங்க பிள்ளைக்கு 5 மாசமா இருந்து எவ்வளவு பெரிய காத்து மழை அடிச்சாலும் சரி இதுலதான் இருக்கிறது. மழை வந்துச்சுன்னானே இங்கிட்டு இருந்து தண்ணி வரும், இந்த ஜன்னல் வெளியா இருந்து சாரல் அடிக்கும். சாரல் அடிச்சுச்சுன்னா உள்ள இருக்க முடியாது, நிமிர்ந்து உட்காரவே முடியாது. பிள்ளைங்களும் அந்த சைடு ஓரமா படுக்க போட்டுருவோம் 2 பிள்ளைங்களை. இதுல இருந்துகிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். எப்படி இதுக்குள்ள இருந்தாங்க? யாருமே உதவி பண்ணலையா? ஜனங்க இருந்துகிட்டு விரட்டுறாங்கண்ணே. இது இல்லாண்டிப்பா நான் எப்போ நானும் என் பிள்ளைங்க இறந்துருக்கும். இதுலயா இருக்க இந்த கோழி கூட்டுகள் எல்லாம் இருந்து ரொம்ப இது பட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு கோழி வளர்க்கறதுக்கு தான் கட்டி இருக்காங்கண்ணே. கோழிங்க எல்லாம் வாங்கி ரெடியா வச்சுக்கிட்டாங்க. நான் படுற கஷ்டத்தை பார்த்து, மா நீ இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு மலையில இவ்வளவு மாசமா இருக்கல இவ்வளவு சிரமப்படுறிய, உனக்காக உன் பிள்ளைங்களுக்காக 5 மாசத்துல இருந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் பாப்பா பிறந்துருச்சு. அது இதுலயே தான் இருந்தேன். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் மட்டும்தான் சொல்லலாங்க. மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத பகுதின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு.